ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே மார்னிங் சென்னையில் பார்த்தீங்கன்னா வெதர் வேறு லெவலில் இருக்குது. பாருங்களேன், அப்படியே லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. மேகம்லாம் அப்படியே இறங்கி கீழே மிதந்துட்டுருக்கு. ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ சென்னையில் இந்த மாதிரியான வெதர்லாம் ரொம்ப அபூர்வம் தான். வர்றப்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். இன்றைக்கி காலையிலே சூப்பராக இருக்குது வெதர். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி ராகி தோசை மாவு கலந்து வச்சதே பாக்கி இருக்குது. இதுதான் செய்யணும். யோகில் பார்த்தீங்களா, இவங்க இன்னைக்கு 2 பேருமே சாப்பிட்டுட்டாங்க காலையிலேயே சமத்தா. காஃபி அந்த பழம் தாபாவும் கூட்டிட்டு போடா, அங்க நல்லா தானே இருக்கு. இல்ல இல்ல, இன்னொன்னு பஞ்சாபி தாபா கூட்டிட்டு போவான், பழம் தாபான்னு கட்டல்ல, அதுவும் நல்லா இருக்கு. ஸ்டஃப்டு பரோட்டாஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. வந்து பரோட்டா வந்து சூப்பர். கிச்சன் வந்து ஹால்ல இருந்து பண்ண வேண்டிய ஃப்ரெண்ட் வந்து பண்ண ஸ்டைலாவே. ஓகே. ஓரளவுக்கு இதுதான், மேல தான் வார்ட்ரோப் இல்ல, கீழ எல்லாம் ஷெல்ஃப்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல. ஓகே. நிறைய ஸ்பேஷியஸா தான் இருக்கு. ஸோ தோசை சுட்டுட்டு இருக்கப்பயே அபி ஃப்ரெண்டு அபி கூடலாம் வீடியோ கால் பேசிட்டே வேலை முடித்தேன். அபி ஃப்ரெண்டு வந்து பெங்களூரில் இருக்காப்புல, புதுசாக வீடு வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஐக்கியாவுக்கு போய் சாமான்லாம் வாங்கணுன்னால எனக்கு என்ன வேணுங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஃப்ரெண்ட் வந்து வீடுமே கூட காட்டிட்டு இருந்தாங்க. செம அரட்டையோட பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சது. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. பருப்பு மட்டும் ஒரு 1/4 கப்பு பாசி பருப்பு வேக வச்சிருந்தேன் கீரை மசியலுக்கு. ஸோ கீரையும் இந்த மாதிரி அலசி வச்சிருக்கேன், கட் பண்ணி அது கூட சேர்த்துடலாம். ஏன் இந்த உயரமான பாத்திரம், மண் பாத்திரத்தில் வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் அந்த பிளெண்டர் வச்சு அரைப்பேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அகலமான பாத்திரம்னா வெளியில எல்லாம் தெரிச்சிருது. ஸோ இதுனா வெளியே தெரிக்காது. நம்ம அதில் அது என்னது ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணுறப்போ, அதனால இதில் வச்சுருக்கேன். ஸோ கீரை இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு மிளகா வத்தல், கடுகு, உளுத்தம்பருப்பு, வடகம் தாளித்து விட்டு வெள்ளைப்பூடு போட்டு தாளித்து மசிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அது பருப்பு ரசம். பருப்பு ஏற்கனவே வேக வைக்கிறப்ப ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் கொஞ்சம். ஸோ அதை வந்து மைக்ரோவேவில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அது போக அவரைக்காய் பொரியல் பண்ணணும். உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கறி வைக்கலாமா இல்லை அவரைக்காய் பொரியல் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சாரி, அவரைக்காய் சொல்லிட்டாங்களா, கத்திரிக்காய் வறுக்கலாமா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் லஞ்சுக்கு. அதனால் வெஜிடேரியன் தான் சமைக்கிறேன். ஸோ மணி இப்போயே ஏற்கனவே 11 மணிக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ கடனை வேலைகளை பார்க்கலாம். இதை கட் பண்ணி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சாதம் வைக்கணும். அவரைக்காவை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எதையும் அலசி எடுத்துட்டு தான் கட் பண்ணணும். இன்னைக்கு வந்து பாத்திரம் அநேகமாக நிறையா இருக்கும், அதனால கையில் கழுவ மாட்டேன், மெஷினில் லோட் பண்ணிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாவு பாத்திரம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டோன்னா சிங்க்கு காலியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர எடுத்து அடுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, டக்குனு வேலை முடிஞ்சிடும். ஸோ அவரைக்காய் பொரியலும் சிம்பிள் தான். கட் பண்ணிட்டு பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் வதக்கி லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்கிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. கீரையும் சப்புன்னு இருக்கும், இதுவும் சப்புன்னு இருக்கும். அதான் கத்திரிக்காய் இருக்கலாமா, ஆனால் எல்லாருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காது இல்லையா. அவங்க பட்டாணி வாங்கிட்டு வந்தது இன்றைக்கி தான் நிறைய உரிச்சு கொடுத்துருக்காரு. ரைஸ் கூடயே 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பட்டாணி போட்டோம்னா கல்யாண வீடுலலாம் காரக்கறி கொடுப்பாங்கல்ல, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், அது கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வேலை செய்கிறப்ப பாருங்கள், இப்படி தான் கச்ச கச்சான்னு இருக்கும். எல்லோரும் நீட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. எல்லார் வீடு மாதிரி இங்கேயும் பயங்கர கசகசன்னு தான் இருக்கும். இது வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சேன், பாக்கி இருக்குது. ஸோ இதையும் வந்து திருப்ப ஊற்றி, ஏன்னா இதுக்கு மூடி கிடையாது பாருங்க, மில்க் மெய்டுக்கு. இன்னொன்று வந்து மிட்டாய் மேட்னா அவங்களே மூடி தருவாங்க. ஸோ இதை பாக்கி இருக்கிறதையும் அதில் ஊற்றணும். ரசத்துக்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன்.
முதல்ல சாதம், உருளைக்கிழங்கு, ஃப்ரெஷ் பட்டாணி இருக்கு. அதனால உருளைக்கிழங்கு கூடயே அதையும் வேக போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இப்போ சாதம் வச்சுட்டு இதை கட் பண்ணலாம். அது கூட கீரை ஆன் பண்ணிட்டேன், அதுவும் வெந்துட்டு இருக்கும். திடீர்னு கொஞ்சம் சமைக்கணும் அப்படின்னா முந்தினா பிளான் பண்ணி முந்தின நாளே காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருவேன். ஸோ அதனால அப்பயே பண்ணணும் அப்படின்னா முந்தி மாதிரி வேகமாக வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. முதல்ல கடகடன்னு செஞ்சிருவேன். இப்போ கொஞ்சம் வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னவோ அந்த ஆம நகரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலை செய்கிற மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுக்குலாம் அப்படி ஃபீலிங் இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க. வேகமாக செய்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேலை மட்டும் நடக்காது. ஸோ சாதத்தில் நான் எப்பவுமே உப்பு போடுவேன், கொஞ்சமாக போட்டாச்சு. இது வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் பட்டாணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு அதையும் வச்சுட்டோன்னா ஒரே டைமில் வேலை முடிஞ்சிடும். உள்ள என்னவோ கருப்பாக இருக்குது. சொல்லலாம். சாதம் வச்சுட்டேன். இந்த பக்கம் பருப்பு ஃப்ரிட்ஜில் வச்சதையும் எடுத்து பண்ணியாச்சு. ரசத்துக்கு அரைச்சிட்டேன் அப்படின்னா மிக்சியை தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த இதெல்லாம் வேலை முடிச்சுட்டு பார்க்கலாம். கீரை பாருங்கள் மேலே வரைக்கும் வந்தது, வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு சொன்னேன் இல்லையா, பூண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வடகம், மிளகா வத்தல் தாளிச்சிட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம்னா கீரை மசியல் ரெடி. பாசிப்பருப்பு போட்டிருந்தேன் 1/4 கப்பு ஒரு கட்டுக்கு. மழை பெய்கிற சத்தம் கேட்குது, நல்ல மழை பெய்யுது போல். சில டைம் உள்ள வரைக்கும் தண்ணி வரும். இன்னைக்கு பாருங்க சூப்பராக மழை பெய்யுது, தண்ணி இங்கே வரைக்கும் சாரல் அடிச்சிருக்கு. புறாலாம் ஜன்னல்ல அங்கங்க வந்து உட்காந்துருக்கும். 2-3 வெள்ளை புறாவும் இருக்கு. ஸோ மழை சூப்பராக பெய்யுது. இதில் இவங்க கேப்சர் ஆகுமா என்ன தெரியல. ஸோ ரசம் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. முதல்ல வந்து தாளிப்பு கரண்டியில் கீரைக்கு வந்து தாளித்து கொட்டிக்க போகிறேன். மிளகாவை என்ன பண்ணேன்னா மிக்சியில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு மிளகாவையும் பூண்டியும் கீரை வெந்துட்டுருக்கப்பயே சேர்த்துட்டேன். வதக்கி கூட சேர்க்கலாம், பட் ஆனால் நல்லா மசியாது வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்பயே சேர்த்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தாளிப்பு வடகம் இருக்குது இல்லையா, கடையில் வாங்கினது தான். கீரைக்கெல்லாம் வடகம் தாளித்து மசியல் செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ரசத்துக்குமே கூட தாளித்து கொட்டிட்டேன் அப்படின்னா ரசம் கீரை ரெண்டும் முடிஞ்சது. தேங்காய் சில்லை வந்து மிக்சியில் துருவி எடுத்துக்க போகிறேன். பொரியலுக்கு தேவைப்படும். ஒரு அரை முடி தேங்காய் இருந்தது, அது மொத்தமாகவே துருவி எடுத்துட்டேன் அப்படின்னா பொரியலுக்கு போட்டது போக பாக்கி இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். பாருங்கள் கீரை தாளிச்செல்லாம் கொட்டியாச்சு. இப்போ வந்து இந்த ஆர்பெட் பிராண்டு நல்லா சூப்பராக இருக்குது, கொஞ்சம் சூடாகவே தான் இருக்குது. இதில் வச்சுட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்ச மாதிரி இருக்குது. நமக்கு மிக்சியில் போட்டோம் அப்படின்னா சூடாகிடும், அவ்வளோவா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு அரைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே பிளெண்ட் பண்ணுறதுக்கு. விலையும் கம்மி தான், 1000 rupeesக்குள்ளே தான் நினைக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ சூப்பராக கீரை மசியலும் ரெடி, அங்கே ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜில்லுன்னு இருக்கு இல்லையா, பிளாக் டீ கேட்டாங்க. ஸோ அதனால் டீ போடலாம். தண்ணி பிடிச்சிக்கிறேன். ஏற்கனவே இந்த மசாலா டீன்னு கிடைக்கும்ல, அதுதான் அஸ்வகந்தா அதிமதுரம்னு நம்ம போட்டது. ஸோ அந்த டீ தூள் தான் வாங்கியிருக்கேன். கரண்ட் போயிடுச்சு.
ஸோ அதனால இதுல வேற எதுவும் போடல, அதுவே நல்லா தான் இருக்கு வாசனையா. நாட்டு சக்கரை கொஞ்சமா போட்டுக்கலாம், சுகருக்கு பதில். டீ இதை எடுத்துட்டே போடலாம் உள்ள. ஸோ இந்த மாதிரி தான் கடுபடு வேலைலாம் பண்றது. இங்க பாருங்க, எடுத்து வெளியே வச்சுட்டு தண்ணி எல்லாம் வெளியே போயிருச்சு. ஒரு வேலைக்கு இரு வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ இப்போ காலையில் சாயங்காலம் டெய்லியெல்லாம் டீ குடிக்கிறது இல்லை, பால் வாங்குறதே கூட நிறுத்தியாச்சு. எப்பயாவது தோணுச்சுன்னா பிளாக் டீ அவர் குடிப்பார், நான் டெய்லியெல்லாம் குடிக்கிறது இல்லை. சில பேருக்குலாம் அந்த குடிக்கல அப்படின்னா தலைவலி வரும், அது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. குடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, கொதிக்கட்டும். காய் வெட்டிட்டு இருந்தேன், பாதியில் தான் டீ கேட்டாங்களா, சரி எனக்குமே ஜில்லுன்ற இருக்கே கொஞ்சம் குடிக்கலாம்னு இருந்துச்சு, விட்டுட்டு வந்து டீ போட்டுட்ருக்கேன். சுட சுட சூப்பராக பிளாக் டீ ரெடி. ஸோ நேற்று போட்ட விலாகில் நிறைய பேர் எனக்கு ரெமெடிஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற விஷயங்களை ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நேற்று தான் போட்டேன் பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரு 5-6 இது கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதுலேயே 4-5 பேர் வந்து, ஒருத்தவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லியிருந்தீங்க, இன்னொருத்தவங்க யாரோ அவங்க அக்கா ஹஸ்பண்ட்க்கு டயபெட்டிஸ்க்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எல்லா சாமானும் கிடைச்சது அப்படின்னா, ஏதாவது மருந்து மாத்திரை போடாமல் ஒர்க் அவுட் ஆனால் சரிதான் இல்லையா. ஃபேன் ஓடுது, எந்த அளவுக்கு நான் பேசுறது கிளியராக கேட்கும்னு தெரியல. தேங்க்ஸ் எல்லாருக்குமே அக்கறையோட எனக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாம் சொன்னதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ டீ குடிச்சாச்சு. அவரைக்காயை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிடலாம். தேங்காயுமே கூட மிக்சியில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் எண்ணெய் நிறையா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நிறைய தான் யூஸ் பண்ணுறேன், அதையும் குறைச்சிக்கிறேன். நிறைய பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி செய்யாமல் வறுக்கிறதா பிடிக்குதா, அதனால் அது மாதிரியே செஞ்சு சாப்பிட்றது. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் நம்ம ஊர் சைடு பொரியல் மாதிரி வேக வச்ச பொரியல் சாப்பிட்லான்னு இருக்கேன். ஸோ ஒரு சாதம் வெந்துருச்சு, கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது சிம்மில் வச்சு விட்டுட்டோன்னா வேகிற டைமில் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு அதையும் தாளிச்சிடலாம். எனக்கு அவரைக்காய் அவ்வளோவா பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரெட். பீன்ஸ் எல்லாம் பிடிக்கும், அது இன்னும் அவரைக்காயோட ஸ்மெல் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், இதை எடுத்துட்டு இதுலயே உருளைக்கிழங்கும் பண்ணிடலாம். ஸோ பாத்திரம்லாம் அப்பப்போ மெஷின்லேயும் லோட் பண்ணிட்டேன், அதனால சிங்க் வந்து க்ளீனாக தான் இருக்குது.
இது வந்து சாண்ட்விச் பாட்டம் கடாய், அதனால ஃபுல்லா வச்சோம்னா சைட்ல எல்லாம் தீஞ்ச மாதிரி ஆயிடுது. லோ ஃப்ளேம்ல வச்சு சமைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. இண்டஸ் வேலியோட கடாய். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அவரைக்காயை. ஒரு 1/2 கிலோ அவரைக்காய் அது. நல்லா கழுவிட்டு நார் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருந்தேன். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டுடலாம். சின்ன பர்னருக்கு மாத்திர போறேன். அது பாட்டுக்கு சிம்மில் கொஞ்சம் வெந்துச்சு அப்படின்னா தேங்காய் தூரல் தூவி இறக்கிட வேண்டியதுதான். ஒரு அவரைக்காய் முழுசா இருக்கு பாருங்க. கொஞ்சமா தண்ணி நிறைய ஊத்த வேண்டாம். மூடி போட்டுட்டு சின்ன பர்னருக்கு மாத்திர போறேன். பாருங்க பட்டாணி நல்லா வெந்துருச்சு. ஃப்ரெஷ் இதுதான், க்ரீன் பீஸ் தான், தோல் உரிச்சு எடுத்து வச்சது. இப்போ இந்த சீசன் இல்லையா, அதனால ஸோ இதை வந்து இப்போ தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ள எண்ணெய் சூடாகட்டும். வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பெருசா இருக்கிறத நீளமா கட் பண்ணி எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சம் ஜீரகம் இதையும் வந்து மிக்சியில குறன்னு அரைச்சி எடுத்துட்டேன். அது போக 3 உருளைக்கிழங்கு, ஒரு 1/2 கப்பு பட்டாணியை வேக வச்சு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் காரக்கறி மாதிரி பண்ணிடலாம். அவரைக்காயும் வெந்துருச்சு. மூடியை திறந்துட்டு ஃபுல்லில் வச்சோன்னா கொஞ்சம் தண்ணி வத்திடும். தேங்காய் பூ கொஞ்சம் நிறைய போட்டு கிளறி இறக்கிடலாம். அவ்வளோதான். இதில் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டுக்குவேன். அதுதான் சமையல் முடிஞ்சிருச்சு. குழம்புலாம் ஒன்றும் வைக்கல. கீரை மசியல், பருப்பு ரசம். குழம்பு வைக்கலாமா வேணாமான்னு யோசனையிலே இருக்கேன். தெரியல என்ன பண்றேன்னு. மணி 1 மணி ஆக போகுது. கொஞ்சம் பெருங்காயமும் தாளிப்புல சேர்த்துடலாம். இதுல அவ்வளோதான். அவரைக்காய் பொரியல் ரெடி. தண்ணியும் வத்திருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவரைக்காய் பொரியல் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது. இதில் இப்போ கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து வதக்கிடுவோம். ஒரு பக்கம் அது வதங்கட்டும். ஒரு பாதியில் இந்த இஞ்சி பூண்டு முதல்ல இதை போட்டு வதக்கியிருக்கணும், மறந்துட்டேன். அதனால ஒரு சைடில் இது வதங்கட்டும், ஒரு சைடில் அது வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மல்லிப்பொடி, கரம் மசாலா. இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சதுல கொஞ்சம் ஒரு 5-6 புதினா இலையும் போட்டிருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். ஸோ மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்து ஸோ இதை வச்சுட்டு நல்ல சிம்லேயே ஒரு 4-5 நிமிஷம் வதக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு இறக்கணும்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி கறி ரெடி. அடுப்பு சிம்மில் இருக்குது. மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷம் விட்டுறேன். நல்ல மசாலாலாம் அந்த கிழங்குல ஏறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிம்மில் இருக்கு. சிம்மில் வச்சு நல்லா வெந்துருச்சு கிழங்கு. மல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
மதுரையில எல்லாம் கிழங்கு பொட்டலம்னு கிடைக்கும் போல, அதுவும் சூப்பரா இருக்கும்னு சொல்லி நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்ல, வீடியோஸ்ல தான் பார்த்துருக்கேன். நல்லா அந்த ஒரு இலையில ரோல் பண்ணி தராங்க. இன்னும் எப்பயோ மதுரை போனா டேஸ்ட் பண்ணணும். மதுரைக்கு நிறைய தடவை போயிருக்கேன், பட் ஒரு தடவை கூட சாப்பிட்டதில்ல. அவ்வளோதான், ரெடி. ஸோ சமையல் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங். காலையில ஏஞ்சி இன்னைக்கு வீடு பெருக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, ரோபோ வேக்யூம் வந்து பேட்டரி வீக் ஆயிடுச்சு. வந்து சர்வீஸ் பர்சன் வீடியோலாம் எடுத்துகிட்டு போனாங்க, இன்னும் வந்து மாற்றி கொடுக்கல பேட்டரி. ஸோ அதனால் அது வர வரைக்கும் நம்ம கையில் தான் வேலை பார்க்கணும். அதனால் காலையில் ஏஞ்ச உடனேயே முதல் வேலையாக இன்னைக்கு வீடு பெருக்கிட்டேன். பெருக்கினதுக்கப்புறமும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடுகு, மல்லி, வெங்காய தோல் அது இதெல்லாம் கிடக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாம், பெருக்கிட்டு நேற்று வந்து வீடு ஃபுல்லாக மாப் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஃபுல் மாப் போட போகிறதில்ல. டைனிங் ஹால் எப்படியுமே தொடச்சாகணும். பால்கனி, டைனிங் ஹால், கிச்சன், ஹால், பெட்ரூம் வந்து அவ்வளோ அழுக்காகாது. ஸோ இந்த இதை மட்டும் இப்போது க்ளீன் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு, ஏன்னா இதை பெருக்காமல் தொடச்சோம் அப்படின்னா எல்லாம் மாப்பில் ஒட்டிகிட்டே வரும். அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சதுன்னா. அவங்க இன்னும் வரல, லஞ்சுக்கு வர்றவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டா வேலை முடிஞ்சது. ஸோ பிக் பாஸில் வந்து விசித்ரா அவங்கள எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது ஒன்றும் ஃபேர் கிடையாது. ஏன்னா மாயாவுக்கு தான் ஓட்டு கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏஜ்லேயும் இவ்வளோ தூரம் நின்னாங்க. பட் விஜய் டிவி எப்பயுமே அவங்க நினைக்கிறது தான் செய்வாங்க. அதுலேயும் அவங்க ப்ராடக்ட்டுக்கு முன்னுரிமை தருவாங்க. ஸோ பார்க்கலாம். விசித்ரா அவுட் ஆனாங்கன்னா எனக்குலாம் இன்னைக்கு பயங்கர கடுப்பாயிரும். நல்லா தான் அவங்க வயசுக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. பட் அவங்க விஜய் டிவி டிஆர்பி எல்லாத்தையும் பார்ப்பாங்க இல்லையா, ஒஸ்ட் பிஹேவியர் விஜய் டிவி இது. ஸோ நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரியே தானா? நிறைய பேருக்கு அர்ச்சனாவை பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. ஆனால் ஸோ ஒரு வாக்குவாதத்தில் விசித்ரா கிட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் ஆர்டர் பண்ணி தங்கச்சி இது பண்ணுறது அப்படிதான் நான் அன்பை அப்படியே அன்பை வெளிக்காட்டுவாங்க. உயிரோடு இருக்கணுமே எல்லாருமே அவங்கவுங்க வேலை பார்க்கணும். அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் அம்மா பழைய சாதம் நானும் எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் சாப்பிடுவாங்க, எனக்கு தோசை சுட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களா. எனக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் பிடிக்கல. நிறைய பேருக்கு என்னவோ போல்டாக இருக்காங்க, புத்திசாலி, அதெல்லாம் ஓகே. பட் கேம் இத்தனை பேர் கூட வந்து சமாளித்து இருக்கணுங்கிறப்ப அதெல்லாம் செய்யணும்ல. ஸோ எல்லாரு கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற குணம் அந்த பிள்ளைக்கு இல்லை. அதனால் எனக்கு பர்சனலாக பிடிக்கலை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும்ல. வின் பண்ண போகிறது என்னவோ அவங்க தான். ஸோ ஓகே, அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு நான் போய் இப்போது துடைக்க தான் போகிறேன். ஸோ பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ பெருக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஹாலு, கிச்சன் அண்ட் டைனிங் ஹால் மட்டும் கடகடன்னு மாப்பும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சமாக வெஜ் புலாவ் மாதிரி பண்ணலான் இருக்கேன். ஓகே, பட்டாணி, பீன்ஸ், கேரட், ஒரு வெங்காயம், பன்னீர் கொஞ்சம் இருந்தது, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 5 முந்திரி பருப்பு, புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் அரைச்சிருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன், ஜீரக சம்பா ரைஸில். ஸோ கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய், இது ரெண்டும் சேர்த்துருக்கேன். அரிசி கழுவி வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ இது ரொம்ப ஊறணும்னு இல்லை, கழுவிட்டேன் முதல்லையே. ஒரே ஒரு டம்ளர் அரிசியில் தான் செய்ய போகிறேன். சீடு எண்ணெய் சூடாயிருச்சு. முதல்ல பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்.
இந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு காயும் சேர்த்து வதக்கி கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி 1 கிளாஸ்க்கு 1.25 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா வெஜ் பிரியாணியா புலாவோ ரெடி. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். ஸோ மூடி போட்டு விசில் போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் டைம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணால் போதும். ஸ்டீம் போனதுக்கப்புறம் திறந்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக உதிராக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் பையன் மட்டும் வரதா இருந்தாங்க. அவள் ஏதோ டி நகரில் ப்ரோக்ராம் போயிருந்தா. நானுமே லஞ்சுக்கு வரேன்னு சொன்னனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புலாவும் பண்ணியிருக்கேன். உங்க டூர்ல உங்க ரூம்மேட் அவன் தான். ஆமா, அவர் லக்ஷ்மி கூட. ஏதாச்சும் ஒரு வேலை எனக்கும் வந்துருது. சிட்டு டெட்டு ரெண்டும் உட்காந்து வேடிக்கை பாக்குறாங்க. சிட்டு உனக்கு ஒண்ணும் கிடையாது. டெட்டு அவங்க பையனுக்காக வெஜ் சமைச்சேன். லக்ஷ்மிக்கு நான்வெஜ் இல்லைன்னு கவலை. அவன் வெஜ் தான் சாப்பிடுவான். இங்கேயும் இவர் தான் நான்வெஜ். அதனால அடுத்த தடவை நான்வெஜ். என்ன லக்ஷ்மி, எங்கேயோ ப்ரோக்ராம் போயிட்டு இப்பதான் வந்திருக்கா. சண்டேனாலே ஃபினிஷிங்ல பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் வெஜ் சாப்பிட்டுக்கோ.